ஏரியா நான் குடிக்க உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். ம். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. உட்காருங்க. நீ பார்த்துருக்க. முதல்ல உட்காருங்க. டாக்டர் கூப்பிடவா? வேண்டாம் வேண்டாம். மாத்திரை கையில வச்சிருக்கீங்களா? ம் ம். இந்த பணத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில வாங்க. நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இந்த இறக்கம் உதவி இதெல்லாம் என்னை இன்னும் வீக் ஆகுது. நீங்க தூங்குறீங்க, எனக்கு தூக்கம் போயிடுச்சு. செய்யாத தப்புக்கு எனக்கு பதிலா நீங்க ஜெயில இருக்கும்போது நான் எப்படி தூங்குவேன்? மா, ம், நீ இன்னுமா தூங்கல? தூங்கணும். பெரியப்பா ஃபோன் பண்ணாரு. உன் நம்பர் கிடைச்சிருக்காரு, ஸ்விட்ச் ஆஃபா இருந்திருக்கும் போல. என்னவா? ஒன்றும் முக்கியமாலாம் இல்லை, அந்த ஆள் சக்தியை பற்றி பேசதான். அந்த ஆளை வீட்டில இருந்து துரத்திட்டாங்க போல. ஆண்டாளத்தை போய் கூப்பிட்டுருக்காங்க, வரலன்னு சொல்லிட்டாராம். இன்னைக்கு பெரியம்மா பெரியப்பா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஜெயிலுக்கு போன பழியோட வரமாட்டேன்னு கோயில்ல போய் இருந்திருக்காரு. பெரியப்பாவுக்கு கஷ்டமா இருந்திருக்கும் போல. கோயில் சாத்தனதுக்கு அப்புறம் எங்க போவான் அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. அந்த ஆள் மேல கருணை காட்டுற நிலைமையில நாம இருக்கோம். நமக்கு யாரும் கருணை காட்டலையே. யாரும் இல்லாம தனியா நிக்கிறதோட கஷ்டம் அந்த ஆளுக்கு தெரியட்டும். நான் ஒன்னும் சொல்லாம போனை வச்சிட்டேன். நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகி உன் தூக்கத்தை கெடுத்துக்காத கார்த்திக். போய் படு. எனக்கு ஒரு டென்ஷனும் இல்லை, அவர் சொன்னதை ஷேர் பண்ண, அவ்வளோதான். நீயும் சீக்கிரம் தூங்கு. ம், குட் நைட். குட் நைட். எப்படி இருக்கு ரேவதி? உன்னை இன்னைக்கு இங்கே மீட் பண்ணுவேன்னு சத்தியமாக நினைக்கல ரேவதி. என்ன சொல்றதுன்னே தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேன் ரேவதி, நிறைய தப்பு பண்ணிட்டேன். நான் பண்ணது தப்பு தான் நினச்சி உங்ககிட்ட சொல்லி அழணும்னு பல நேரங்களில் நினைப்பேன். ஆனால் உன்னை பார்க்க முடியாமல் இத்தனை வருஷமாக நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். கண்டவராயம்பட்டிக்கு போயிருக்கீங்களா மேடம்? போயிருக்கேன். எவ்வளோ அழகான ஊரில், தோப்பும் வயலும் குளமும். இரிட்டேட் பண்ணி பாக்குறீங்களா? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்களை போய் இரிட்டேட் பண்ண முடியுமா? எனக்கு தெரியும், நீங்க இங்க வந்ததுக்கு ஒரு பர்பஸும் இல்ல. சும்மா ஏதோ ஃபைல் பேரை சொல்லி மீட்டிங்னு உட்கார வச்சிருக்கீங்க. அந்த ஆண்டவனை கோயிலில் வந்து மிரட்டினானா? ஆமா. கூட கார்த்திக் இருந்தானா? ஆமா. இது தேவையா உனக்கு? அன்னைக்கே சொன்னேன் அந்த ஆள்கிட்ட எதுவும் வச்சுக்க வேணான்னு. கேட்டா தானே? தைரியமா இருக்கிறது வேற, வீம்புக்கு நிற்கிறது வேற. நீ வீம்புக்கு சேர. என்னடா ஆண்டவன் அமிச்சானா? வேண்டாம் அமைச்சரே, வேண்டாம். ஆண்டவர் விஷயத்துல தலையிடாதீங்க, தள்ளி போயிடுங்க. ஆண்டவன்கிட்ட போய் சொல்லி வை, இங்கெல்லாம் விளையாட வேணாம், சக்திவேல் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான்னு.